ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு சீரகம் முழுமையாக பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணினது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது, 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த தக்காளி காய் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், காய் தக்காளி எல்லாமே சாஃப்டாகிடுச்சு. ஆனால் தக்காளி குழையில இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்குங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த இலைகள் சுருங்கி வந்தால் போதும். பாருங்கள், மல்லி புதினா எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் புளிப்பு டேஸ்ட்டுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லெமனை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா வெந்து வரட்டும். 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. குழையில் அடிப்பிடிக்கல, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த ரைஸ்க்கு நீங்கள் சைடிஷ் கூட எதுவுமே செய்ய வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான வெஜ் புலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.